ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்றால், அதாவது ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மீண்டும் ஒரு புதிய சிருஷ்டியாய் பிறக்கிறோம். ஆம், இயேசுவின் பெயரால் ரட்சிப்பை அடைகிறோம். ரட்சிப்பின் வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை அல்ல. தேவனையும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜீவியம்தான் ரட்சிப்பை பெற்ற மனுஷனின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். என்றால் வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசு வாழ்கிறார். இயேசு கிறிஸ்துவினால் என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்பதே அதற்கான பொருள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்மிலும் நாம் அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, காத்திருப்பு இதன் ஆதாரமாகத்தான் நம்முடைய ஜீவியம் இருக்கிறது. இது எதுவரைக்கும் என்கிற ஒரு கேள்வி வருமானால், நம் ஜீவன் உள்ளவரை நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, காத்திருப்பு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ஏற்ற காலத்தில் நம் தேவைகளை அறிந்தவர், நம்மை கைவிடாமல் போஷிக்கிறவருமாக இருக்கிறார். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிறது சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து எப்படி பயப்பட முடியும்? அவரே நம்மை உண்டாக்கினார் என்கிற புரிதல் வருகிற பொழுது அவரே நம் தேவன் என்று அறிகிறோம். தேவனையும் அவருடைய ராஜ்யத்தை அறிவதே மெய்யான ஞானம் ஆனபடியால் அவருக்கு பயப்பட வேண்டும். அப்படி என்றால் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய பழகுவதுதான். அடுத்ததாக, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆம், அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாதை தெளிவாக இருப்பதால் இடரல் இல்லை, பயம் இல்லை, பதற்றம் இல்லை. இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனுஷரும் நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை அந்நிய ஜனங்கள் என்றோ புறஜாதிகள் என்றோ இனி நாம் சொல்லாமல் இருக்க கடவது. ஏனென்றால் நாம் எல்லோரும் மாம்சத்தில் இருக்கிறோம். ஆதாம் ஏவாள் வழியாக வந்தவர்களாக இருக்கிறதினால் அவர்கள் நமக்கு அந்நியர்கள் அல்ல. தேவனுடைய பார்வையில் 2 விதமான ஜனங்கள் மட்டுமே உண்டு. ஒன்று வெளிச்சத்தின் பிள்ளைகள், இன்னொன்று இருளின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தில் நடக்கிறார்கள். அவர்களிடத்தில் பொய்யும் மாயமாலம் இல்லை. அடுத்த கேள்வி பிறக்கலாம், இருளின் பிள்ளைகள் யார் என்று. இருள், அந்தகாரம், காரிருள், பயம், நடுக்கம், பற்கடிப்பு இது யாருக்கு வரும்? பாவம், பாவ சிந்தனை, தீமையானது, பொய், புரட்டு, திருடு, களவு, கொள்ளை, லஞ்சம், அநியாயம், அட்டூழியம் செய்யும் எந்த மனுஷனும் இருளின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனையும் அவர் வழி நடத்துதலை நன்கு அறிந்ததால் நீ சோர்ந்து போவதில்லை, மாறாக மகிழ்ந்து களி கூறுவாய். நம்பிக்கை, விசுவாசத்தால் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றால் தீமைகள் உன்னிடத்தில் வருவதில்லை. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். யோசுவா
நானும் என்னுடைய வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அதுபோல ஒவ்வொருவரும் அவரவர் மனைவிகளோடு பிள்ளைகளோடு வாழ்கிற பொழுது வாழ்வது நாம் மட்டுமல்ல, நம்மோடு நம்முடைய தேவனும் ஜீவிக்கிறார். நாமும் நம் குடும்பமும் தேவனை அறிகிற பொழுது குடும்பத்தில் வாக்குவாதம், குறை, பற்றாக்குறைகளை பேசி சோர்ந்து போகாமல் தேவன் நமக்கு செய்யும் நன்மைகளை நன்றி சொல்லி கடந்து செல்கிறவர்களாய் இருப்போம். இந்த செயல்கள் நம் வாழ்க்கையில் கவலை தருவதற்கு பதிலாக சமாதானம் தருகிறதாக இருக்கிறது. ஏற்ற காலத்தில் நம்மை தூக்கி நிறுத்தி கர்த்தர் ஆசீர்வாதத்தை உணர செய்கிறவராகவும் இருக்கிறார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் தேவனுடைய நகரம். தேவனுடைய நகரத்தில் இருப்பவர்கள் தேவனை அறியாமல் இருக்க மாட்டார்கள். தேவனை அறிந்த தேவஜனம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். தேவனை மகிமைப்படுத்தும் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆம், அவர்கள் ஆத்துமா சுகமாய் இருக்கிறது, அவர்களின் ஜீவன் மகிழ்ந்திருக்கிறது. நன்மையை நன்கு அறிந்தவர்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆம், கர்த்தரின் வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆம், கர்த்தரிடத்தில் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் சமாதானத்தை காண்பார்கள். ஏனென்றால் அவர் சமாதான பிரபு. நம் தேவன் நமக்கு சமாதானத்தையும் சாந்தத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் மௌனத்தையும் கொடுத்து அவரில் நம்மை நிலைநிறுத்தவும் செய்கிறார். நிலை நிற்போம், இறுதி வரை ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெயித்தவர்கள் தேவ ராஜ்யத்தை அடைவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இன்னொரு பகுதியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். துதி, கன, மகிமை எல்லாம் நம் தேவாதி தேவனுக்கே. ஆமென்.